வெல்கம் டு தேதர் குடி சேனல். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு தோசைக்கல் துருப்பிடிச்சு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். ரொம்ப ஆசையாக வாங்கினேன், ஆனால் எனக்கு சரியாக மெயின்டைன் பண்ண தெரியாமல் நல்லா துருப்பிடிச்சு அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். என்ன பண்ணுறது தெரியாமல் நிறைய டிப்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் கன்னியாகுமரி மார்க்கெட்டர்ஸ் கிளிடா சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க சேனல் ரெகுலராக பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த டிப் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது முக்கியமாக கேஸ் ஸ்டவ்வில் பண்ணக்கூடாது, விறகடுப்பு இருந்துச்சுன்னா அதில் ட்ரை பண்ணுங்கள். இரும்பு பாத்திரத்தை இந்த மாதிரி 2 சைடும் எண்ணெய் தடவி நல்லா கொழுந்து விட்டு எரிய வைக்கணும். அந்த அடுப்பில் நெருப்பு அடங்கின பிறகு நல்லா நம்ம பாத்திரம் கழுவுற யூஸ் பண்ணுற சோப்போ இல்லை லிக்விட் எதுவாக இருந்தாலும் 2 பக்கமும் நல்லா நார் போட்டு நல்லா தேய்ச்சி தண்ணி விட்டு அலசிடணும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிப்ஸ். எனக்கு அதில் துருவெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஏன்னா நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு இனிமேல் யூஸ் ஆகாது சொல்லிட்டு அந்த கல் பார்த்தாலே தெரியும் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் இந்த டிப்ஸ் நல்லாவே எனக்கு யூஸ் ஆச்சு. நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு துணி போட்டு துடைச்சிட்டு கொஞ்சம் ஈரம் போன பிறகு எண்ணெய் 2 சைடும் தடவி வச்சுட்டேன். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத இரும்பு பாத்திரம் எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கேஸ் ஸ்டவ்வில் இல்லை, அடுப்பு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய தோசைக்கல் இப்போ யூஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பராகிடுச்சு. தேங்க்யூ கிளிடா சிஸ்டர். பாய்.